உன்ன மாதிரியே. உனக்கு ஒன்னு தெரியும்ல, எல்லாருக்கிட்டையும் உன்ன மாதிரி இருப்பான்னு கெஸ் சொல்லி வச்சிருக்கேன். அது என்ன மாதிரி கெஸ்? எனக்கு உன்ன பிடிக்கும், ஓகேவா? என் ஃப்ரெண்டும் உன்ன மாதிரி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். எனக்கு ஒரு டவுட் அர்ஜுன் சார். என்ன டவுட்? உங்களுக்கு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட பிடிக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு ரீசன் எதுவுமே இல்லையே. குட் பாயிண்ட். நான் அத அவகிட்டே கேட்டுக்கிறேன். நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை அவங்க உங்களை தேடி வந்து உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆனந்த் மாமாவுக்கு வசுந்தரா தான் அந்த டியர் ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சிருச்சு. என்ன காரணத்தினால தெரியல அவர் அமைதியா இருக்காரு. ஆனா ஆனந்த் மாமா சும்மா இருக்க மாட்டாரே. வசுந்தரா தான் அந்த டியர் ஃப்ரெண்டுங்கறத ப்ரூவ் பண்ண பாப்பாருல. அப்ப என்ன பண்றது? அப்ப வேற வழியே இல்ல. அந்த வசுந்தராவை காலி பண்ணிட வேண்டியதுதான். என்ன மம்மி சொல்றீங்க? ஏற்கனவே தான் நீங்க எடுத்த அட்டெம்ப்ட் ஒர்க் அவுட் ஆகலையே. இந்த தடவை நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். கைவசம் வேற ஆள் இருக்கு, விட மாட்டேன். கேட்டிருக்கலாம், பட் இதனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆயிடக்கூடாதுன்னு தான் இங்க வச்சு கேக்குறேன். எதுக்கு சார் நீங்க அவரை கேக்குறீங்க? இல்ல சார், அவர் என்னோட ஃப்ரெண்டு, சோ பார்க்கலான்னு தான். என்ன சார் அவரோட ஃப்ரெண்டுன்றீங்க? அவருக்கே ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே? இல்ல சார், அவருக்கு எனக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. சோ நேர்ல போய் கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் கேக்குறேன். சரிங்க சார், தரேன். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் சார். வாவுசி ஸ்ட்ரீட், 3வது குறுக்கு தெரு, ஆழ்வார்பேட்டை சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார். அவரு வேணா மறக்கலாம், ஆனா காலம் காட்டி கொடுத்துரும் சார். பாத்தியா, நீ பண்ண உதவிய காலமே காட்டி கொடுத்துருச்சு. ஏதோ மார்க்கெட்டிங் கால் போல இருக்கு. சார், என்ன சார் டிஸ்பிளே எல்லாம் மாத்திருக்கீங்க? என் லைஃபே சேஞ்ச் பண்ணவாவ அவ போட்டோ நான் வச்சிருக்க கூடாதா? பப்பிமா சொல்ற மாதிரி we have to do only official work. அதானே பாக்குறேன். அதெல்லாம் இல்ல சார், எப்பவுமே நான் உங்களோட வெல்விஷர். அதனால எனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் சார். தேங்க்யூ so much வசு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே வசு. சி, எப்பவுமே எங்க ஃபேமிலியில யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கனா, நான் உனக்கு லைக் என்ன சொல்றது, காலம் முழுக்க உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். So you also my best friend. So அதெல்லாம் நீ யோசிக்காத, டல்லா இருக்காத, ஹாப்பியா இரு. சார், நீங்க இப்படி கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. அர்ஜுன் சார் அந்த கவரை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு எனக்கு 2000 பணம் கொடுத்தாரு சார். அதெல்லாம் ஓகே தான், ஆனா கவருக்குள்ள நாங்க எதிர்பார்த்த போட்டோ இல்ல சார். நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். அதே பேர்ல கவர் வேற பிரான்ச்சுக்கு போயிருக்கா, நான் செக் பண்ணி பாக்குறேன் சார். அப்படி இருந்துச்சுன்னா நான் உடனே எடுத்து வந்து கொடுத்துறேன் சார் உங்ககிட்ட. சார் ப்ளீஸ் அதை கொஞ்சம் என்னன்னு பாருங்க. கண்டிப்பா சார். நேத்துல இருந்து அந்த அர்ஜுன் பேருக்கு வந்த கொரியர் ரொம்ப படுத்துது. ஒருவேளை அந்த கவருக்குள்ள பணம் ஏதாவது வச்சு மிஸ் ஆயிடுச்சோ? இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வேணாம், அவன் கூடவே இருக்கான்டா. அவன் இல்லாத டைமா பார்த்தா முடிக்கணும். வெல்கம் சார். வெல்கம் மேடம், உள்ள போங்க. என்ன ட்ரெஸ் வேணுமோ பாக்குறேன். வணக்கம் சார், வாங்க. யாருக்கு சார் ட்ரெஸ் பார்க்கணும்? உங்களுக்கா மேடத்துக்கா இல்ல 2 பேருக்கும் பார்க்கணுமா சார்? மேடம் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பார்க்கலாம் சார். காட்டன் இருக்கு, பட்டு இருக்கு, சில்க் காட்டன் இருக்கு, சில்பான் இருக்கு, ராசி சில்க் இருக்கு. அந்த ஆரஞ்சு எடுங்க.
அர்ஜுன் சார், நீங்க டிராயிங்ல முகத்தை மட்டும் தானே பாத்தீங்க. ஆனா சைஸ் எல்லாம் எப்படி என்ன மாதிரி தான் இருப்பாங்கன்னு ஃபீல் பண்றீங்க? எல்லா ட்ரெஸ்ஸும் அழகா இருக்கணும். உனக்கு அழகா இருந்தா அவளுக்கும் அழகா இருக்கும். அப்போ மொத்தத்துல நான் தான் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட். வாட்? இல்ல இல்ல, நீங்க தேடுற அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். சமாளிக்கிற பார். தம்பி, நீங்க தானே ஈசிஆர் வீட்டுக்கு வந்து அர்ஜுன்ங்கிற பேர்ல கொரியர் கொடுத்தது? ஆமா மேடம். என்ன விஷயம் மேடம்? நேத்து நீங்க கொடுத்த கவர்ல ஒரு போட்டோ ஒண்ணு இருந்துச்சு. மேடம், நேத்துல இருந்து ஒரே டார்ச்சரா இருக்கு மேடம். இப்பதான் ஆனந்தன் ஒருத்தர் வந்து விசாரிச்சுட்டு போனாரு. இப்ப நீங்க பின்னாடியே வர்றீங்க. மேடம், கொரியர் வரதுக்கு முன்னாடியே ஃபோன் மேல ஃபோன் பண்ணீங்க. இப்ப படம் மாறி போயிடுச்சுன்றீங்க. மேடம், கொடுக்குற காரோ டெலிவரி பண்றதா மேடம் எங்களோட வேலை. உள்ள பிரிச்சு பாக்குறது எங்களோட வேலை இல்ல மேடம். என்ன அனுப்புறாங்களோ அதை வந்து சேரும் மேடம். இல்லங்க, அதுல ஒரு முக்கியமான போட்டோ இருந்துச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு. அத கேட்க தான் வந்தோம். மம்மி அப்படி இருந்தா நான் விசாரிச்சு உங்களுக்கு சொல்றேன். சாரி. வா மம்மி. ரிங் உனக்கு கொடுக்குறேன். பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார். வசு, என் ஃப்ரெண்ட பார்த்த உடனே இப்படிதான் பேச போறேன். ஓகே, கழிட்டுடு. ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்கற வரைக்கும் அது இவங்க கையிலே இருக்கட்டும். நோ ப்ராப்ளம். இவங்களும் என்னோட ஃப்ரெண்டு தான் சார், எந்த பிரச்சனையும் இல்ல. சார், உங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையான மனசு சார். தேங்க்யூ சார். அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தாங்க சார். என்ன இது? எனக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. வசு, நீ ஃப்ரெண்ட் கேட்ல வெயிட் பண்ணு, நான் கார் எடுத்துட்டு வரேன். ஓகே? ஒரு கார் ஆல்மோஸ்ட் இடிக்க வந்துருச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? டோன்ட் வரி, ஒன்னாவல, நான் பாத்துக்கிட்டேன். வா. ஆமா மேடம், அர்ஜுன் சார் ஒரு செகண்ட் லேட் பண்ணிருந்தா கூட காரை மேல மோதிருக்கும் மேடம். என்ன இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் ஒண்ணு நடக்கலையே, ஏன் பயந்துகிட்டு இருக்க? ஏன் நீ கவலைப்படுறீங்க? கார் ஒண்ணு அர்ஜுன் மேல மோத வரலையே, வசுந்தரா மேல தானே மோத வந்துச்சு. என்ன இந்திரா நீ இப்படி பேசுற? வசுந்தரா மேல மோதுனா பரவாயில்லன்னு விட்டுட முடியுமா? இவ கூட நம்ம குடும்பத்துல ஒருத்தி தானே. தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நேரங்காலம் வரப்ப அவங்க கண்டிப்பா கிடைப்பாங்க. அதனால ஃபீல் பண்ணாதீங்கன்னு பசு மேடம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. அப்படிதானே மேடம்? ஆமா ஆனந்த் சார். ஏய், நீங்க ரெண்டு பேர் பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. இவன் நல்லவ, நம்ம ஃபேமிலிக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கா. இவளுக்கு நல்லதே நடக்கும். புரியுதா? ஆமாண்ணே, அவங்க விரல்ல நீங்க மோதிரம் போட்ட நேரம் நல்ல நேரமா கூட இருக்கலாம். வசுந்தரா மேடத்துக்கு கூடிய சீக்கிரமே ஏதாவது நல்லது நடக்கும். ஐ அம் தேர், டோன்ட் வரி. மம்மி, இப்பவே அவ கையில மோதிரம் போட்டு அழகு பாக்குறாரு அர்ஜுன் மாமா. இதுல ஆண்டியும் ஆனந்தும் அவளை பத்தி தான் பெருமையா பேசிக்கிறாங்க. அர்ஜுன் மாமாவும் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காரு. உண்மை தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு அவ தப்பிச்சிருக்கலாம். தப்பிச்சதோட மோதிரத்தையும் மாட்டிட்டு வந்து நிக்கலாம். இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பாக்கலாம். மாமா கையால மோதிரம் வாங்கி போட்டுக்கிட்டா நீ பெரிய ஆளா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே இந்த வீட்டு வேலைக்காரி தாண்டி. பாக்குறியா? இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். நாளைக்கு கெஸ்ட் எல்லாம் வந்தாலும் வருவாங்க. ஓகே மேடம். சோ நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் அங்க இருக்க வேலையெல்லாம் பாருங்க. சரி ஓகே, போங்க. சரிங்க. மம்மி,
வேலைக்காரங்களெல்லாம் கெஸ்ட் ஹவுஸுக்கு அனுப்பிட்டேன். இனி அங்க பாருங்க, அவளை கூப்பிட்டு காஃபியை கேட்டு இன்னைக்கு அவளை கிச்சன்ல வச்சு செய்யலாம். என்னதான் அர்ஜுன் மாமா மோதிரத்தை அவ கையில போட்டு விட்டிருந்தாலும் அவ இந்த வீட்ல ஒரு வேலைக்காரிங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கணும். வெரி குட் நக்ஷத்ரா, வா. நீ உன்கிட்ட சொன்னாங்க. என்ன வசுந்தரா இப்படி பாக்குற? இந்த வீட்ல எல்லா உரிமையும் உனக்கு இருக்குன்னு சொல்றப்ப அத சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறல்ல? இதுவும் உரிமையில ஒண்ணுதானே. போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இத பாரு நக்ஷத்ரா, அண்ணி நீ நல்லா காஃபி போடுவேன்னு சொன்னாங்க. உன் கையால காஃபி குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. எங்க உன் திறமைய காட்டு பாக்கலாம். சரிங்க மேடம். வாவ், சரிங்க மேடம். நக்ஷத்ரா, வசுந்தரா ஆபீஸ் வேலையில மட்டும் இல்ல, வீட்டு நிர்வாகத்திலயும் ரொம்ப கில்லாடி. அவ்வளவு நீட்டா வேலை பாப்பாளாம். அம்மா சொல்லி சொல்லி பெருமையா பேசுவாங்க. என்ன வசுந்தரா, நான் சொன்னது சரிதானே? சரி, நான் ஹால்ல இருக்கேன். நீ கிச்சன் எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிட்டு எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துரு, சரியா? யார் இருக்கா? காஃபி வேணும் பப்பிமா. எங்க இருக்கீங்க? ஆமா, அர்ஜுன் ஏதோ கூப்பிட்டான் போல இருக்கே. ஆமா மேடம், அர்ஜுன் சார் காஃபி கேட்டாரு. போட்டுட்டியா? இதோ போட போறேன். சாருக்கு ஸ்ட்ராங்கா சூடா இருக்கணும்ல, போய் போட்டு கொடுக்கறேன். பாத்தியா மம்மி, அர்ஜுன் மாமாக்கு ஸ்ட்ராங்கா சூடா காஃபி போட போறாளாம். முதல்ல இவள ஏதாச்சும் பண்ணணும் மம்மி. நீ என்ன பண்ற? எண்ணெய் எடுத்துட்டு போய் மாடிப்படியில ஊத்தி விட்டுற. அவ கால் உடையட்டும், ஓகேவா? வா. விடுங்க சார். வசு, கால் வீங்கிக்கோ. சைலண்டா இரு வசு. விடுங்க சார். இப்பயே மருந்து போட்டதான் பெட்டரா இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. வசு, உன்னை காஃபி கொடுத்து விடதானே சொன்னேன். உன்னை யார் எடுத்து விட சொன்னா? இங்க சர்வன்ஸ் எல்லாம் யாருமே இல்ல, அதான் மேடம் என்ன கிச்சனை பாத்துக்க சொன்னாங்க. என்னத்த, அவ ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு, அவளை ஏன் வீட்டு வேலை வாங்குறீங்க? எங்க போனாங்க இந்த சர்வன்ஸ் எல்லாரும்? சர்வன்ஸ் எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க. இங்க அப்ப யார் தான் வேலை பாப்பாங்க? இனிமே யார் சொன்னா இங்க வேலை பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? அன்னைக்கு இவர் தானே வீட்டுக்கு வந்து கவரை பத்தி கேட்டவர். கவரை வீட்டுல கொடுத்துட்டோன்னு இவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். சார் 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 நிறுத்துங்க சார். சார் உங்களை தான் சார். நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். அந்த மகாராணிக்கு நான் காஃபி போட்டு கொடுக்கணுமா? ரொம்ப தேவை எனக்கு. அந்த அர்ஜுன் மாமாக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம அவ கால் அமுக்குறாரு, கை அமுக்குறாரு. என்ன காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. எல்லாம் என் தலை விதி. என்ன நக்ஷத்ரா? இங்க பாருங்க மம்மி, அவளுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு போடுமா? இந்த அர்ஜுன் மாமா எனக்கு ஆர்டர் போடுறாரு. நீ எதுக்கு அவளுக்கு காஃபி போட்டு தரணும்? பிரியா எங்க கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டாளா? பிரியா, பிரியா, சொல்லுங்க மேடம். இந்த காஃபி எடுத்துட்டு போய் அர்ஜுன் ரூம்ல கொடுத்துட்டு. சரி மேடம். அதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் வேலையை பாரு. சரிங்க மேடம். அண்ணே, உங்க பேருக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சா? ஆமா வந்துச்சு. கொண்டு வந்து கொடுத்தா அந்த டேபிள்ல வைக்க சொன்னேன். என்ன கொரியர் இது? எடுத்து பார்த்துட்டு சொல்றேன். அண்ணே, இங்க இல்லண்ணே. அங்கதான்டா இருக்கோம். ஒரு நிமிஷம்.
இங்கதான்டா வச்சாவன். இங்கதான் இருந்துச்சு. ஏய், இங்கதான்ப்பா இருந்துச்சு. ஐயோ சார், தேடுறதுக்குள்ள காய வச்சு எப்படியாவது திரும்ப கொண்டு போய் வச்சிடணும். அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஹீட் பண்ணி காய வச்சிடலாம். அது வரைக்கும் ஃபேன் போட்டு விடுவோம். அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வரலாம். அண்ணே, அண்ணி, நீங்க தானே இது? மனசுல இருக்கிறவங்கள இவ்வளவு தத்ரூபமா சொல்லி வரைஞ்சிருக்காருன்னா நீங்க அண்ணனோட மனசுல அவ்வளோ ஆழமா பதிஞ்சிருக்கீங்க அண்ணி. இந்த விஷயத்துல எனக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி, ஆனந்தம் எல்லாமே இருக்கு அண்ணி. ஆனா சின்ன வயசுல அவரை காப்பாத்தின உங்களை நினைவுல வச்சிருந்து பார்க்கணும்னு துடிக்கிறது ஆச்சரியம். சின்ன வயசுல அவர் மிஸ் பண்ண ஹார்ட் ஃப்ரெண்டு நீங்க தாங்கிறதே. ஆனா அதையும் தாண்டி இதுல எல்லாரோட சம்மதமும் வேணும். என்ன நீங்களும் சின்ன மேடமும் அர்ஜுன் சாரும் நேசிக்கிற அளவுக்கு வெறுக்கிறவங்களும் இந்த குடும்பத்துல இருக்காங்களே, அவங்க உங்களோட வார்த்தைய நம்பி என்ன எப்படி ஏத்துக்குவாங்க? சாச்சா, இந்த டிராயிங் மட்டும் கரெக்டான டைமுக்கு கிடைச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அண்ணி. உங்களுக்கு டிராயிங் கிடைக்கலையேங்கிற கவலை. ஆனா எனக்கு அண்ணி, என்ன நீங்களும் சின்ன மேடமும் அர்ஜுன் சாரும் நேசிக்கிற அளவுக்கு வெறுக்கிறவங்களும் இந்த குடும்பத்துல இருக்காங்களே, அவங்க உங்களோட வார்த்தைய நம்பி என்ன எப்படி ஏத்துக்குவாங்க? சாச்சா, இந்த டிராயிங் மட்டும் கரெக்டான டைமுக்கு கிடைச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அண்ணி. உங்களுக்கு டிராயிங் கிடைக்கலையேங்கிற கவலை. ஆனா எனக்கு என்ன உணர முடியாம அர்ஜுன் சார் படுற கஷ்டத்தை பாக்குறப்போ மனசு முழுக்க வேதனையா இருக்கு ஆனந்த். சின்ன வயசுல அவரோட உயிரை காப்பாத்தினேங்கிற ஒரே காரணத்துக்காக அத நினைவுல வச்சிருந்து அந்த பொண்ணு சந்திச்சு அவளுக்கே வாழ்க்கை கொடுக்கணும்னு தவிக்கிறாரே. இந்த காலத்துல இப்படி ஒருத்தர் இருக்கிறது அபூர்வம் ஆனந்த். ஆனா அவரோட தவிப்ப புரிஞ்சுக்காம கடவுள்றீங்க. நீங்க கடவுளை நம்புற மாதிரி நான் உங்க ஊர்ல இருக்கிற ராமையாவை நம்புறேன். இந்த டிராயிங்கோட நான் உங்க கிராமத்துக்கு போக போறேன். ஏற்கனவே இங்க வந்துட்டு போன அந்த ராமையாவை சந்திக்க போறேன். அன்னைக்கு என்கிட்ட உங்க சின்ன வயசு படம் இல்ல, ஆனா இன்னைக்கு இருக்கு. இத காட்டி அவரை சாட்சி சொல்ல வைக்க போறேன். நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, அவர் சொன்னா எல்லாரும் நம்பிதானே ஆகணும். இன்னைக்கு கிளம்புறேன். ஆனந்த், இல்லைங்க மேடம், சின்ன தம்பி கிட்ட சொல்லிட்டு தான் லீவ் போட்டேன். சின்ன தம்பி கிட்ட சொன்னா போதுமா? உத்தமன், சொல்லுங்கம்மா. நம்மளோட ஆடுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சா? யாராவது ஃபோன் பண்ணாங்களா? மெயில் செக் பண்ணீங்களா? இல்லங்கம்மா, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆடு கொடுத்து 2 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? பொறுமையா இரு. ஹாய் மா, ஹாய் பப்பி, ஹாய் உத்தமன், ஹாய் அச்சு, ஹாய் பப்பி.
என் ஃப்ரெண்ட பத்தி நானும் தேடிட்டே இருக்கேன், ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல. உத்தமன் ஏதாவது பண்ணுங்க உத்தமன். எனக்கு எந்த போனும் வரல தம்பி, வந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? நானும் அதத்தான் அர்ஜுன் விசாரிச்சுட்டு இருக்கேன். அது வந்து நான் ஊருக்கு போன அப்புறம் பின்னாடியே நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி போனோ மெயிலோ வரப்போகுது. சோ அண்ணி வரப்போறாங்கல்ல, அதைத்தான் நான் சொன்னேன். தம்பி தம்பி எங்க போறீங்க? என்ன கேட்டீங்க? எங்க போறீங்கன்னு தானே கேட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? முக்கியமான பிசினஸ் விஷயமா போறேன். எந்த முக்கியமான பிசினஸா இருந்தாலும் என்ன கூட்டு போகாம இருக்க மாட்டீங்களா? அதனால கேக்குறேன். அப்படி என்ன முக்கியமான பிசினஸ்? எரும மாடு பிசினஸ். புரிஞ்சிருச்சு. எரும மாடை வச்சு நீங்க தோல் எடுத்து லெதர் ஃபேக்டரி பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, கரெக்டா? தம்பி வயசு வித்தியாசம் இல்லாம ஏதாவது அசிங்கமா பேசுற போறீங்க. முடிங்க, நான் எதுவும் கேட்கல. சரி பாய்மா, வரேனா? நியாயமா இருந்தா லீவு தா. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. நல்லபடியா குழந்தை பிறக்கணும், அதுவும் பொம்பளை குழந்தையா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் ஐயா. அதே மாதிரி பிறந்துருச்சு ஐயா. அதான் அம்மனுக்கு நேர்த்தி கடன் செய்யணும், அதுக்காக தான் லீவ் வேணும் ஐயா. ஓ, நேர்த்தி கடன்னா வேண்டுதல் அச்சு. ஓ, நேர்த்தி கடன் செலுத்துறேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துமா பாப்பியமா? கண்டிப்பா ஐயா. மனசுருகி வேண்டி இருந்தா நம்ம வேண்டினது நடக்கும் ஐயா. என்ன நேர்த்தி கடன் பண்ண போறீங்க? பூக்குழி இறங்க போறேன் ஐயா. பாப்பியமா, பேசாம என் ஃப்ரெண்டுக்காக வேண்டிக்கிட்டு நானும் பூக்குழியில. உங்ககிட்ட யாருமே இங்க விவரமா சொல்லல. பூக்குழினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. பூக்குழினா தெரியாத? நல்ல ஒரு பள்ளம் தோண்டி நிறைய பூ போட்டு அதுல நம்ம உட்கார்ந்து தம்பி, பூக்குழி மிதிக்கிறதுனா தீ மிதிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது நல்ல காஞ்ச விறகு இருக்குல்ல, அதுல தீ மூட்டி முழுசா பரப்பி வச்சு அதுக்கு மேல நடக்கணும். நீங்க அதுல நடந்தீங்க, உங்க கால் சிக்கன் 65 மாதிரி வெந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சுக்கீங்க. ஓ, இது சொல்லவே இல்லையே. பரவாயில்ல பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்காக நான் மிதிக்கிறேன். Let's go, okay? Okay. Come on, baby. Hey, cool. Hey, dude, what about moonlight party? Not today. No, Okay. Arjun. Bye. Bye. Okay. Bye. Bye. வந்து சாப்பிடுப்பா. எனக்கு சாப்பிட மூடே இல்ல. மூட் அவுட். கோ. அர்ஜு ப்ளீஸ், சொன்னா கேளு. அர்ஜு. ஏய் ஏய். எனக்கு ஏதாவது கொஞ்சமா உடம்பு சரியில்லைன்னா கூட போதும், தீ மிதிக்கிறேன் தாயேன்னு சாமியை வேண்டிப்பாங்க. அதே மாதிரி அர்ஜுன் தம்பி அவர் ஃப்ரெண்டுக்காக வேண்டி இருக்கும் போல. இதுல நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அர்ஜுன் தம்பி ரொம்ப வசதியானவரு, ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறவரு. அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கணுங்கிறதுக்காகவோ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காகவோ இந்த மாதிரி கடுமையான பிரார்த்தனையெல்லாம் ஃபாலோ பண்றாரு பத்தியா. He is really great. அந்த அளவுக்கு அர்ஜுன் சார் அந்த பொண்ணு மேல உயிரியே வச்சிருக்கார் வசு. உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த மாதிரி கடுமையான பிரார்த்தனையெல்லாம் ஃபாலோ பண்றாரு பத்தியா. He is really great. அந்த அளவுக்கு அர்ஜுன் சார் அந்த பொண்ணு மேல உயிரியே வச்சிருக்கார் வசு. உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன். அர்ஜுன் தம்பி என்னைக்கு தீ மிதிக்கிறாருன்னு சொல்லுமா, நாங்க கூட கோயிலுக்கு வர்றோமா. நான் தான் அந்த ஃப்ரெண்டுங்கிறது அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் அவங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்திருக்கேன். ஆனா இந்த சந்தோஷத்தை அவங்க கூட என்னால ஷேர் கூட பண்ணிக்க முடியலையே. எனக்கு என்ன தனி பெட்ரூமா கொடுக்க போறாங்க? எப்படியும் நமக்கு இந்த சோஃபா செட்டு தான். சோஃபா செட்டு நமக்கு ஒத்து வராதே. பேசாம வழக்கமா வீட்டுல தரையில படுக்கிற மாதிரி படுத்துற வேண்டியதுதான். பாய் ஏதாவது இருக்கான்னு பாப்போம். இந்த மாதிரி பாய் விரிச்சு படுத்தாலே சுகமா இருக்கு. எம்மாடி, உப்புற படுப்போம்.
எனக்காக நீங்க தீ மிதிக்கிற வரைக்கும் வந்துட்டீங்க. எனக்காக தீயில இறங்க போறவங்கள நினைச்சு பரிதாபப்படுறதா இல்ல நான் தான் அந்த ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு நிரூபிக்க முடியாத சூழ்நிலையை நினைச்சு வருத்தப்படுறதா? இத நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? ஹாய் ஃப்ரெண்ட், எங்க இருக்க? பக்கத்துல இருக்கிற மாதிரியே தெரியுது, ஆனா என் கண்ணு முன்னாடி வரமாட்டேங்கிறியே. இந்த பிரேயர்ஸ் எல்லாம் உனக்காகத்தான். நீ எங்க இருக்கியோ, ஐவ் கம் டு தி எண்ட். என்னுடைய பிரேயர் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது மட்டும் என் எண்ணம் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்கும். நாளைக்கு நான் பூக்குழியில இறங்க போறேன். 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 இத்தோட விட்டுரு. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? பெரிய தம்பி நான் ஒரு பக்கத்திலேயே இருந்து அப்பப்ப பக்தி டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், வீட்டுக்கு கூட போவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? பார், அவன் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நீ அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்த. இப்ப யாரோ உன் இடுப்ப உடைச்சிருக்காங்க. நான் கை காலையும் உடைச்சிடுவேன். புரியுதா? பிரியா. சரி மேடம். பிரியா மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். பாரு, அச்சுவுக்கு சத்து மாவு கஞ்சி பண்ணி கொடு. தண்ணி ஊத்தாத, பால் போட்டு பண்ணு திக்கா. ஓகேவா? சரிங்க மேடம். பப்பிமா, வாட் இஸ் கஞ்சி அண்ட் ஆல்? பப்பி, கன்ஃபார்மா பூக்குழியில இறங்குறேன். என்ன அச்சு? விரதம் இருக்கேன். கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். பெரிய இடத்துல வேலை பாக்குறதா பேரு. ஒரு இடியாப்பம், ஒரு பாயா, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இது நமக்கு சரிப்பட்டு வராது. சும்மா மிலிட்டரி ஹோட்டலுக்கு போய் நல்ல நாட்டுக்கோழி பிரியாணியும் மட்டன் சுக்காவும் நல்லா மூக்கு பிடிக்க புடிச்சு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். வாங்கம்மா. அர்ஜுன் வா சாப்பிடலாம். சுந்தரம் சார் வீட்டுல இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா? நம்ம யாரும் போக முடியல, அதனால அவரே சாப்பாடு எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காரு. எல்லாமே நான்வெஜ் ஐட்டமா தான் இருக்கு. அச்சு, எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம் தான். நண்டு தொக்கு, தந்தூரி, நெத்திலி ஃப்ரை, சிக்கன் லாலிபாப், இப்படி எல்லாமே இருக்கு. பப்பி, நான் எவ்வளவு சீரியஸான ஃபாஸ்டிங்ல இருக்கேன் சொன்னேன். சாப்பிட்டீங்களா உத்தமன்? சாப்பிட்டுட்டே இருக்க, ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய தம்பி கனவா? குழி விரதம் சாப்பிடுங்க. ஏன் சோத்துல மண்ணள்ளி போட்டாரா? தம்பி, இங்க ராமையா வீடு எங்க இருக்குமா? அந்த 3வது வீடு. 3வது வீடா? சரி, ஓகே, தேங்க்ஸ். சென்னையில ஜேகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து வரேன். நீங்க கூட எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருக்கீங்கல்ல? சீதாராமையா ஃபேமிலியை பத்தி விசாரிச்சோம்ல? ஆமா தம்பி,
அவர் பொண்ணு துளசியை பத்தி கேட்டீங்க, அவங்க பேத்திய பத்தி கூட கேட்டீங்கல்ல? ஆமாங்கய்யா. சீதாராமையோட பேத்தி அந்த துளசியோட பொண்ணு, அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கோம். அவங்களோட சின்ன வயசு படம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு அது சீதாராமையோட பேத்தியான்னு சொல்லி கொஞ்சம் அடையாளம் மட்டும் சொல்றீங்களா? சரிப்பா. இந்த பொண்ணு தான் பாருங்க. துளசியை பத்தி கேட்டீங்க, அவங்க பேத்திய பத்தி கூட கேட்டீங்கல்ல? ஆமாங்கய்யா. சீதாராமையோட பேத்தி அந்த துளசியோட பொண்ணு, அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கோம். அவங்களோட சின்ன வயசு படம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு அது சீதாராமையோட பேத்தியான்னு சொல்லி கொஞ்சம் அடையாளம் மட்டும் சொல்றீங்களா? சரிப்பா. இந்த பொண்ணு தான் பாருங்க. இவளேதான் தம்பி, இவளேதான் சீதாராமையோட பேத்தி, துளசியோட பொண்ணுதான். ரொம்ப நன்றிண்ணே. இவங்களை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்களேன். சொல்றேன்ப்பா. பக்கத்து தெருவுல தான் இருந்தாங்க. ஆக்சிடென்ட்ல சீதாராமையா செத்த உடனே குடும்பமே செதஞ்சு போச்சுப்பா. இத காட்டின உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த துளசி அந்த துளசி இல்லைன்னு போன தடவை நான் வந்தப்போ குழப்பம் இருந்துச்சுல்ல, இப்ப எப்படி துளசியோட பொண்ணுன்னு கண்டுபிடிச்சீங்க? இது சின்ன வயசு போட்டா, பெரிய வயசு போட்டா இருக்கா? போட்டோ எதுவும் இல்லையா? ஆனா அந்த பொண்ணு எங்க கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. அவங்களோட பேர் கூட வசுந்தரா. ஆனா அதுவே எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது அவங்கதான் சீதாராமையோட பேத்தி துளசியோட பொண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு. ஆமா தம்பி, அது எதுக்குன்னு நேரங்காலம் வரணும் இல்லையா? இப்பதான் வந்திருக்கு. ஆமா, போன தடவை ஒரு தம்பி தேடி வந்துச்சே, அது எப்படி இருக்கு? சமாளிப்போம். கரெக்ட் தம்பி. நானும் சாப்பிடல, அதனால எனக்கு அந்த சத்தம் வரல. ஒய்னா அத தவளை கிட்ட தான் கேட்கணும். உத்தமன், காது கூட லைட்டா கொய்யின்னு அடைக்குது. உங்களுக்கு? எனக்கும் வயிறு போரும்போது காது அடைக்குது. இதுக்கு பேர் தான் தம்பி பசி. ஓ, இதுதான் பசியா? பாவம் தம்பி, நீங்க வசதியா வளர்ந்த புள்ள. பசினா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படிதான் வயிற்ற கட்டி வாயை கட்டி இந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ண போறீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல. உத்தமன், என்னுடைய தன்னம்பிக்கை குறைச்சு பேசாதீங்க, எனக்கு பயங்கரமா கோபம் வரும். உத்தமன் சொன்னது உண்மைதான். நல்லா இருக்கு. ஏப்பா, அர்ஜுன் சார், ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? நாம எடுத்திருக்கிற முயற்சிக்கு உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்ட் உங்களை சீக்கிரமே தேடி வருவாங்க. ஏன் சார் உங்களை போட்டு இப்படி வருத்திக்கிறீங்க? இல்ல வசு, வாழ்க்கையில அனுபவம் நிறைய கத்து கொடுக்கும் சொல்லுவாங்க. நான் கத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வசுந்தராவோட தாத்தா படத்தை பார்க்க விடாம பண்ண. அவரு மட்டும் இங்க வந்து அவளை பார்த்துட்டாலோ இல்ல போட்டோவை பார்த்துட்டாலோ அவ்வளவுதான். எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? வசுந்தரா விவகாரத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறுத்தி நிதானமா காய் நகர்த்துற நானு இத மட்டும் விட்டுருவேனா? இதுக்கும் ஒரு வழி பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. இந்தங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். குடு குடு. எவ்வளவு நேரமா சாப்பிட்டு இருக்கேத? ஒரு 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸாவா? இந்தா. இப்ப சாப்பிட்டு டேஸ்டா இருக்கும். நானே ஃபாஸ்டிங்ல இருக்கேன், வெறுப்பேத்திரியா? என்ன தம்பி கரகாட்டக்காரன்? இப்போ நீயே சாப்பிடல, நான் எப்படி சாப்பிட முடியும்? நானும் விரதம் இருக்கிறேன். பப்பிமா, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சாப்பிடுங்க.
என் ஹெல்த் கண்டிஷன் வேற, உங்க ஹெல்த் கண்டிஷன் வேற. தயவு செஞ்சு சாப்பிடுங்க. இதுல ஹெல்த் கண்டிஷன் எதுவுமே இல்ல, மனசுதான் காரணம். உனக்கு உன் ஃப்ரெண்டு கிடைக்கணும், எனக்கு என் மருமக கிடைக்கணும். நீ விரதம் இருக்கிற மாதிரி நானும் இருக்கேன்பா. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. நான் போறேன். உடம்புல பவர் இல்லனா மனசுல தெம்பு இருக்காது தம்பி. யோசிக்காம கப்புன்னு வாங்கி கண்ணை மூடிட்டு குடிங்க. வளராதீங்க உத்தமன். ஆமா, என்னது இது? இதே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். உள்ள ஆயின்மெண்ட், பேண்டேட் எல்லாம் இருக்கு. எதுக்கு? நீங்க பூக்குழியில இறங்கும் போது கால்ல தீக்காயம் பட்டுச்சுன்னா சோ எனக்கு ஏதாவது ஆகணும்னு வெயிட்டிங்லயே இருக்கீங்க உத்தமன் நீங்க. அந்த மாதிரிலாம் இல்ல தம்பி. பப்பி. தம்பி, நான் அப்படி நினைக்கிற ஆளா? இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தம்பி. உத்தமன், நேர்மையா இருந்து ஃபாஸ்டிங் பண்ணா பூக்குழியில் இறங்கினாலும் ஒன்னும் ஆகாது. சோ வில் யூ ப்ளீஸ் ஷட் அப்? இப்ப என் ஃப்ரெண்ட் என்ன நினைச்சதால தான் எனக்கு விக்கல் வருதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா. இப்ப நான் நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கு விக்கல் வருதான்னு பாப்போம். அது எப்படி நீங்க பாப்பீங்க? உங்களால தான் பார்க்க முடியாது. எனக்கு தெரியும். மை ஃப்ரெண்ட், நீ எங்க இருக்க? நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன். எப்படியாவது விக்கிடு. ஏய், என் ஃப்ரெண்ட்